ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். ஓம் சிவம். ஓம் சிவம். அன்று காந்தியடிகள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையாக வாழ்ந்தவர். அவருக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளில் மூத்த மகன் பெண் பித்தனாக வாழ்ந்தார். அவருக்கு திருமணமாகவில்லை. அதனால் காந்தி சில அவமானத்தை சந்தித்தார். அந்த அவமானத்தை மனக்குழப்பத்தில் அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியே துறவியாக வந்தார். வீட்டை துறந்தார். வெளிவந்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். தற்கொலைக்காக காட்டுக்கு சென்றார். காட்டில் சென்றவுடன் இறைவன் தந்த ஒரு அறிவுரை, அவருக்கு தெளிவுரை தந்தார். அந்த அறிவு பாதை உணர்ந்தறிந்து ஏழ்மையின் வறுமை போக்க சில சட்டத்திட்டங்களை உணர்ந்தார். அதை உணர்ந்தறிந்து ஏழ்மைக்கு நல்வழி செய்ய வெளிவந்தார். ஏழ்மை மக்களிடம் உரைத்தார். அவர் ஏற்கவில்லை. ஏற்காத காரணத்தை அவர் உணர்ந்தறிந்தார். இதற்கு அரசியல் சட்டம்தான் முன்னிலையில் உள்ளது. அரசியல் சட்டம் இவர்களை பல வழியில் சிக்க வைத்து அவர்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வதனால் மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். காரணம், அவரவர் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் அளவுக்கு அரசியல்வாதிகள் செயல்பட்டு உள்ளார் என்று அறிந்து கடைசியாக ஜவஹர்லால் நேரை சந்தித்து ஜவஹர்லால் நேருவிடம் ஏழ்மை பற்றி உரைத்தார். அவர் உரைத்த போது அந்த அறிவுரையை கேட்டு பல சட்டத்திட்டங்களை உரைத்த போது அறிவுரை கேட்ட நேரு இவரை வைத்து வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்று தான் நினைத்தாரே கண்டு அவர் கூறும் ஏழ்மையை பற்றி உணரவில்லை. அன்று வெள்ளையனை வைத்து வெளியேற்றி விட்டார். வெள்ளையன் வெளியேற்றியவுடன் காந்தியை வைத்து இந்தியாவுக்கு உள்பட்டிருந்த பாகிஸ்தானை காந்தியை வைத்து பிரித்தார். பிரித்த பாகிஸ்தான் அன்று ஒரு வறட்சி நாடாக இருந்தபோது அது பிரித்தவர் அவருக்கு ஏற்ற எந்த வழியும் செய்யவில்லை நேரு. அதனால் எந்த உதவி செய்யாதனால் பாகிஸ்தான் மக்கள் வாழ்வதற்காக இறைவன் ஆயுதங்கள் தயாரிக்க அறிவுரை தந்தார். அந்த ஆயுதங்கள் தான் இன்று இந்த நிலைக்கு வந்துள்ளது. அதே போன்று காந்தியடிகள் கூறிய வார்த்தைகளை மகாத்மா நேரு அவர் ஏற்பதாக கூறி பின் அதை மறுத்தார். இதனால் அவருக்குள் கசப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் அவர் உடனடியாக நேருவை வற்புறுத்தி வந்தார். இதனால் காந்தியடிகள் வற்புறுத்தியதை கேட்டு ஜவஹர்லால் நேரு வெளியாட்களை வைத்து காந்தியடிகளை சுட்டு கொண்டார். ஆனால் அந்த பாவத்தின் சம்பளம் இந்திரா காந்தியுடைய கணவர் நேருக்கு மாமனாரிடம் பகை வளர்ந்தது. இதனால் அவர்கள் பிரச்சனை தொடர்ந்தது. இந்திரா காந்திக்கு 2 பிள்ளைகள். அதில் சிறியவன் விமானத்தில் சென்று இறந்தான். மூத்தவன் தமிழ்நாட்டில் வந்து இறந்தான். இது போன்ற அவர் வம்சத்தில் தொடர்ந்து இன்று இருக்கும் ராஜீவ்காந்தி மகனும் இன்னும் திருமணமாகவில்லை. இது போன்ற நிலையில் அந்த வம்ச பாவத்தில் சம்பளம் வருகிறது. இது போன்ற நிலையெல்லாம் வருவதற்கு காரணம் ஏழ்மையின் நிலைமையே. அன்றும் இன்றும் ஒரே நிலையில்தான் அரசு ஆட்சி செய்து வருகிறது. ஏழ்மையை வறுமையில் தள்ளி கொண்டே வருவதனால் இன்று எந்த நிலைக்கு வந்துள்ளது? பசுமை காடுகளும் பசுமை இடைகளும் வேகமாக அழிந்து காட்டில் உள்ள விலங்குகளெல்லாம் அழிந்து சிறிய விலங்குகளும் அதில் அங்கு உணவு இல்லாமல் வெளியேறி வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அரசியல்வாதிகள். இதனால் மக்களுக்கு பெரும் தொல்லை ஏற்பட்டுள்ளது. இனி வரும் காலத்தில் பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் இதெல்லாம் உணர்ந்து அறிந்து அரசியல்வாதிகள் அனைவரும் திரிந்து வாழ்ந்தால் நன்மை, இல்லையே தண்டனை அனுபவிக்க காத்திருங்கள். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.